ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ஃப்ரைடே அன்னைக்கு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஸோ இன்றைக்கு தினத்துல கூட நாங்கள் அட்வான்ஸ்டா உங்களை பார்க்கறதுக்காக ஆவலோடு நாங்கள் இவ்வளோ சீக்கிரமா வந்திருக்கோம் உங்களை பார்க்கறதுக்காக. ஸோ இட்ஸ் எக்ஸாக்ட்லி 5:30 now. இன்னைக்கு ஒரு half an hour செஷன் உங்க கூட நான் வந்து குவிஸ், பைபிள் குவிஸ் பத்தி நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வெல்கம் டு தி ஷோ. ஐ ஹேவ் அ குவிஸ் வித் ஷெரில். ஸோ இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா தேவன் வந்து எவ்வளவு அழகா இந்த வாரம் முழுதும் நம்மளை நடத்தினாருன்னு சொல்லி தேவன் நம்மை நினைப்பூட்ட விரும்புகிறார். ஸோ நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம தேங்க் பண்ணணும் காடுக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாலை வேலையில தேவன் வந்து நம்ம கூட இடைப்படும் போது ஒருவேளை நம்மளுக்கு ஒரு பாரமான இருதயம் இருக்குதோ, இல்ல ஒருவேளை நம்மளோட சூழ்நிலைகள் நிமித்தமாய் நம்ம வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இல்ல டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா, இந்த மாலை வேலையில காட் இஸ் going to talk to you through this session. ஸோ christsquare.com மூலமாய் நான் உங்களை மீண்டுமா இந்த செஷனுக்கு நான் உங்களை அழைக்கிறேன். நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு கேள்விகளும் நம்ம வந்து பைபிள்ல இருந்து எடுத்து தினமும் அதை பத்தி நம்ம இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு இந்த FB லைவ் வந்து மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. ஸோ ஐ எம் so glad and happy to welcome you for this evening live session. So thank you one and all. உங்களோட ரெகுலர் எங்க கூட நீங்க ரெகுலரா வந்து இணைந்திருப்பது இந்த இணையதளத்துல நாங்க மிகுந்த சந்தோஷம் அடைக்கிறோம். so far எனக்கு 1000+ followers and 1000+ likes கொடுத்திருக்கீங்க. ஸோ அதற்காக நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்றோம். இட்ஸ் a good platform. through this நாங்க வந்து தேவனை வந்து இன்னும் ஆராதிப்பதற்கு நாங்க வந்து உங்களோடு கூட இணைந்திருப்பதற்கு எங்களுக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தேவனோட அழைப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ காட்ஸ் காலிங்கை நம்ம லைஃப்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா, காடோட பர்பஸை நம்ம லைஃப்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இட்ஸ் சம்திங் கிரேட் தட் நம்மளோட டிபெண்டன்ஸ் எல்லாமே காட் மேல இருக்கும். ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் காட் வந்து நம்மளை வழி நடத்துவார். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த சாங் வந்து பாஸ்டர் பெனி ஜோஷுவா அவங்க எழுதியிருக்காங்க. உங்க அழைப்பு இருந்ததால அப்படின்னு சொல்லி ஒரு மிகவும் அருமையான ஒரு பாடல். இந்த வேளை நான் உங்களுக்காக பாட விரும்புகிறேன். நீங்களும் அந்த பாடல் தெரிந்ததுன்னா என் கூட இணைந்து அதை பாடுங்க. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு முடிவே இல்லை. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு முடிவே இல்லை. உங்க அழைப்பு இருந்ததால
இணையதள நண்பர்களுக்கு தேவனுடைய வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன். Praise the Lord. So welcome to this live session. I have a quiz with Cheryl. So இன்றைக்கு தினத்துடைய முதலாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களில் எல்லா ராஜாக்களையும் குறிப்பிடப்பட்ட புஸ்தகங்கள் எது? சோ பழைய நம்மளோட பைபிள்ல ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல எல்லா ராஜாக்களையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதாவது they were mentioned in the Bible. அது எந்த புக்ஸ் அப்படின்னு சொல்லி முதலாவது கேள்வி. சோ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்க உங்களோட இந்த லைவ் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களோட ஆன்சர்ஸை தெரிவிக்கலாம். So we are so glad and happy to welcome you for this evening live session. சோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டே வந்து நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அநேகருக்கு அது ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஸோ மண்டே வந்து ஒரு வெரி சர்ப்ரைஸ் ஸ்பெஷல் ஈவெண்ட் ஒன்று இருக்கு. எங்க டீம் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா அதை வந்து ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதை நீங்க வந்து வெயிட் பண்ணி காத்திருந்து அதை நீங்க பார்க்கும்படியா நான் உங்களை அழைக்கிறேன். அது மாத்திரமல்ல, சண்டே வந்து இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. எல்லார் வீட்லயும் வந்து அந்த பர்சன் இல்லைன்னா வந்து இட்ஸ் அ பிக் குவெஸ்டன் மார்க். நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இல்ல காலேஜ் போயிட்டு இல்ல ஒர்க்குக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தோடனே ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து தேடுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லி நீங்க யோசிங்க. அதுக்குள்ள நான் மீண்டுமா இந்த குவெஸ்டன் நான் ரிப்பீட் பண்றேன். ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல எந்த புக்ஸ்ல வந்து நம்முடைய ராஜாக்கள், அதாவது ஓல்ட் டெஸ்டிமெண்ட் காலத்துல எந்தெந்த ராஜாக்கள் இருந்தாங்களோ அவங்கள பத்தி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிற 2 புஸ்தகங்கள் உண்டு. It has separate books as well. So அந்த புக்ஸ்ல வந்து ராஜாக்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் தெரியும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்க எங்களோடு கூட அந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. We will be so happy to have you engaged with us. நீங்க அநேகர் இணைந்திருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் நேற்றைய தினத்துல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தேன். ஒருவேளை நீங்க வந்து உங்களோட மெசேஜஸ் ஷேர் பண்ணணும், இல்லை உங்களோட வீடியோஸ் ஷேர் பண்ணணும், which is sharing gospel, which is about God. நீங்க வந்து தேவனை ஆராதிப்பதோ இல்லை தேவனை பற்றின அநேக கருத்துக்களை உங்களுக்கு மற்றவர்களோட நீங்க வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க அப்படின்னா எங்களோடு கூட நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். christsquare.com அப்படிங்கிற எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர், என்னோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ நீங்க போய் அதை பார்த்து உங்களோட என்ன உங்களுக்கு தேவை அப்படின்றத வந்து நீங்க அங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்காக we are here to do what you need and what people need. So that is what, அதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து இந்த பூமியில நம்ம வாழ்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், சண்டே வந்து இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே அப்படின்னு. ஸோ என்ன நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? யோசித்து கொண்டே இருங்க. அதுக்குள்ள நம்மளுக்கான நிறைய ஆன்சர்ஸ் வந்து we are having it here. ஸோ என்ன அப்படின்றத வந்து நான் இன்னொருக்கா அந்த கேள்வியை நம்மளுக்காக ரிப்பீட் பண்றேன். பைபிளில், அதாவது வேதாகமத்தில், ஓல்ட் டெஸ்டிமெண்ட் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களில் நம்முடைய ராஜாக்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிற புக்ஸ் வந்து ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல இருக்கு. அது என்னென்ன புக்ஸ்ன்னு சொல்லி நான் கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அதற்கான ஆன்சர் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு இங்க லைவ் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிட்டே இருக்காங்க. காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஃபெமிலியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க எங்களுக்கான கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. சிஸ்டர் ஷர்லி, காட் பிளஸ் யூ, நீங்களும் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. பட் தேர் இஸ் ஒன் மோர் புக், நான் அதுக்காகவும் வெயிட் பண்றேன். ஸோ அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் Chronicles. Chroniclesன்றத வந்து அவங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1 நாளாகமம் 2 நாளாகமம். ஸோ இந்த புக்கை வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு புக் இருக்கு, அந்த புக்லயும் வந்து நம்மளுடைய ராஜாக்களை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கெட் தி ஆன்சர். நீங்க வந்து அதை நீங்க ஆன்சர் வந்து நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அண்ட் சண்டே வந்து நான் இன்னொரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். என்ன ஸ்பெஷல் டே? ஸ்பெஷல் டேன்னு இவ்வளோ வாட்டி மென்ஷன் பண்ணிட்டீங்களே, அது என்னன்னு கேக்குறீங்களா? none other than our dear mothers who are with us. ஸோ நம்ம காலேஜ் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்தோடனே அப்பா வந்து வாசலே உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தா கூட அப்பா அம்மா எங்க, அப்பா அம்மா எங்க, அதுதான் நம்ம கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும். ஸோ நம்ம தம்பி தங்கச்சி வெளியே விளையாண்டுருக்காங்க, டேய் எங்கடா அம்மா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஸோ இட் இஸ் டைம் டு செலிப்ரேட் our mothers. வேர்ல்ட்லியா வந்து மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்களாமாங்க. ஆமா, எல்லாருடைய பிள்ளைகளுக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மான்ற ஒரு ரோல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். அதே போல நம்ம வீட்லயும் இருக்கிற நம்ம அம்மாங்களை வந்து சண்டே, அதாவது அந்த தினத்தை வந்து வேர்ல்ட் மதர்ஸ் டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ நீங்க அந்த லைவ் ஷோக்கு என் கூட இணைந்திருக்கும்படியா நான் உங்களை அழைக்கிறேன்.
எந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் 4 to 5 வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைம்ல நீங்க எங்க கூட ஜாயின் பண்ண முடியாது நான் உங்களை அழைக்கிறேன். இன்றைக்கே நான் உங்களுக்கு ஏன் அட்வான்ஸ்டா சொல்றேன்னா, நாளை தினத்துல நான் உங்களை சந்திக்க வரவில்லை அப்படிங்கறத நான் இன்னைக்கே சொல்லிக் கொள்கிறேன். பிகாஸ் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஸ்பெஷல் டே இல்லைங்களா. உங்களை சும்மா வந்து வெறும் கையோட நாங்க பார்க்க கூடாது, வரும்போது ஒரு பெரிய பிரசன்டோட வந்து பார்க்கணும்னு சொல்லி நாங்க விசுவாசிச்சிருக்கோம். தேங்க்யூ வியூவர்ஸ், நீங்க வந்து எங்களுக்கான இன்னொரு ஆன்சரையும் நீங்க கொடுத்துருக்கீங்க. காட் பிளஸ் யூ. அகேன் சிஸ்டர் ஃபெமிலியா வந்து அது கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கிங்ஸ் அப்படின்னு சொல்லி ராஜாக்கள் 1 ராஜாக்கள் மற்றும் 2 ராஜாக்கள் புஸ்தகங்கள் ஆக இருக்கிறது. ஸோ ராஜாக்களின் புஸ்தகங்களும் நாளாகம புஸ்தகங்களிலும் இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. பஞ்சுலா பாரதின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்காக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. காட் பிளஸ் யூ. ஸோ இன்னும் அநேக ஆன்சர்ஸை வந்து நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய முதலாவது கேள்விக்கு அவங்க பதில் தந்ததுனால லெட்ஸ் கோ டு தி செகண்ட் கொஸ்டின். அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, who was crucified upside down? அதாவது சிலுவை மரத்துல தலைகீழாக இவரை வந்து குரூசிஃபை பண்ணியிருக்காங்க, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. who was crucified upside down on the cross? ஸோ தலைகீழாக சிலுவை மரத்தில் அவர் அடிக்கப்பட்டார், அவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நீங்க இந்த ஆன்சரை யோசிச்சு கொண்டே இருங்க. நான் அதுக்குள்ள உங்களுக்கு சண்டே பத்தின இன்ஃபர்மேஷன் நான் தந்துட்டு இருக்கேன். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு 4 to 5 4 o'clockல இருந்து 5 o'clock வரைக்கும் நானும் என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட்டும் உங்களை மீட் பண்றதுக்காக நாங்க வருகிறோம். ஸோ இது வந்து ஒரு 4 வால்டு லைவா இருக்காத படிக்கு உங்களோடு கூட நாங்க இன்ட்ராக்ட் பண்ணுவதற்கு இன்னும் அநேக இடங்களுக்கு நாங்க போகலாம்னு சொல்லி நாங்க யோசிச்சு திட்டம் பண்ணியிருக்கிறோம். நீங்க எங்க கூட இணைந்திருக்கும்படியா நான் உங்களை அழைக்கிறேன். ஸோ அன்றைக்கு தினத்துல சில்ட்ரன் நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன், யூத் நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். இல்ல நீங்க வந்து என்னோட இப்போ நம்மளோட குழந்தைகளுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க செய்றீங்கன்றது தெரியும். பட் தட் டே ஆஸ் யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆஸ் சில்ட்ரன்ஸ் நீங்க போய் உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தயவு செஞ்சு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா அப்பாவை நீங்க அன்னைக்கு அம்மாவை வந்து சமைக்க விடாதீங்க, அம்மாக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுங்க, துணி துவைச்சு கொடுங்க, பாத்திரம் விளக்கி கொடுங்க. தட் இஸ் ஆல் யூர் வெரி என்ன சொல்றது, ஒரு டிஸ்டன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ற ஒரு வேலைகளா இருக்கலாம். பட் ஸ்டில் அன்றைய தினத்துல நான் வந்து உங்களை இதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். ஸோ நான் கேட்டிருந்த ஒரு கேள்வி, who was crucified upside down ன்னு சொல்லிட்டு, upside down அதாவது தலைகீழாக சிலுவை மரத்தில் எந்த ஒரு தேவ மனிதர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதற்காக நம்மளுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ காட் பிளஸ் யூ. யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சுலா பாரதின்னு சொல்லி ஒருத்தவங்க ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சிஸ்டர் ஃபெமிலியா, சிஸ்டர் உமா பால் அண்ட் சிஸ்டர் ஏப்ரஹாம் சாம். ஸோ காட் பிளஸ் யூ. நீங்க கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. அது என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றீங்களா? இட் இஸ் பீட்டர், பேதுரு. ஸோ பேதுருவை தான் வந்து தலைகீழா சிலுவை மரத்துல அடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஆன்சரை இவங்க கரெக்டா இந்த 4 பேரும் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் கிவ் தெம் a good round of applause. God bless you. And next question என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் மூச்சே விடாம பேசுறியேமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இந்த கொஸ்டின் அதுக்கு தாங்க இப்படி ஒரு கேள்வியா இருக்கிறது. நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்று தேவதூதன் யாரிடம் சொன்னார்? இதுதான் கேள்வி. சோ இதுக்கான ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 18 முதல் 20வது வசனங்களுக்குள்ள இருக்கிறது. இன்னொரு விஷயம் நான் அந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்றேன். நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்று தேவதூதன் யாரிடம் சொன்னார்? இதோட ரெஃபரன்ஸ் லூக்கா 1ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. சோ நீங்க எனக்கு இந்த ஆன்சரை தேடி கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள நான் உங்களுக்காக இன்னொரு பாடலை பாட விரும்புகிறேன். இந்த உலகத்துல நிறைய பாரங்களும் நிறைய கவலைகளும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ காட் வந்து நம்மளுக்காக ஒன்னே ஒன்று சொல்றாரு, எதை குறித்தும் நீ கவலைப்படாத மகளே, எதை குறித்தும் நீ கவலைப்படாத மகனே, நான் உன் கூட இருக்கேன், நீ எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ற, when I am with you you don't have to fear anything, நீ எதை கண்டும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நான் இந்த பாடலை வந்து உங்களுக்காக பாட விரும்புகிறேன். கலங்கிடாதே திகைத்திராதே, ஒரு அருமையான பாடல். கலங்கிடாதே திகைத்திராதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே திகைத்திராதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே
again நான் கேட்ட கேள்வி என்னவென்று நீங்கள் அநேகர் நியூவா எங்க கூட லைவ்ல இணைந்திருக்கீங்க. So welcome you all to this live. I have a quiz with Cheryl. And என்ன கேள்வி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்று தேவன் யாரிடம் தேவ தூதர் யாரிடம் சொன்னார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நிறைய பேர் உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து நீங்க சரியா இதுல வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. God bless you. We are so happy. நீங்க இவ்வளவு வாலண்டியர்டா நீங்க வந்து இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்க. Because that encourages us. நாங்க உங்க கூட இணைந்திருக்கும் போது, நீங்களும் எங்க கூட இணைந்திருக்கும் போது இட்ஸ் சம்திங் கிரேட் இல்லைங்களா? ஒன் மேன் ஷோவா எப்பயும் நான் மட்டும் பேசிட்டே இருந்தாலும் அது எனக்கு போர் அடிச்சிடும். ஸோ நீங்க என் கூட இணைந்திருந்து ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது அது என்னையும் உற்சாகப்படுத்தும். ஸோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சகரியா. ஸோ கரெக்டான விடை தந்து நமக்கு நிறைய நம்முடைய வியூவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் நான் இப்போ வாசிக்கிறேன். சிஸ்டர் ஃபெமிலியா, பிரதர் அர்ஜுன், சிஸ்டர் உமா, பிரதர் பஞ்சுலா அண்ட் பிரதர் இமான், sister Nandini, brother Rajashekar and brother Iman again. So இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான ஆன்சர் நமக்கு கொடுத்திருக்காங்க. the answer is சகரியா. ஸோ அவர் வந்து பேசக்கூடாதபடிக்கு அமைதியா இருக்கணும்னு சொல்லி தேவதூதன் சொன்னாராமா. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க பையன் பிறக்கிற வரைக்கும் நீ வந்து வாயை அமைதியா வச்சுட்டு இருக்கணும், நீ அது வரைக்கும் பேசக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு சைனா அந்த இடத்துல தேவதூதன் அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நீ தரித்து நில் என்று கட்டளையிட்டவர் யார்? சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நீ தரித்து நில் என்று கட்டளையிட்டவர் யார்? சோ இதுதான் இன்றைக்கான தேர்ட் கொஸ்டின். இதை நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். ஐ எம் சோ எக்ஸ்பெக்டிங். நான் உங்களோட பதிலை வந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கேன். இந்த மீன் வாயில் நான் வந்து தேவன் நம்மளை எவ்வளவு மறக்காம நம்மளை நடத்துறாரு அப்படின்றத குறித்து நான் உங்களுக்காக ஒரு பாடல பாட போறேன். மறவாமல் நினைத்தீரையா அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் சாங். ஸோ நம்முடைய பிரதர் ஒருத்தவங்க பர்க்மான்ஸ் ஐயாவுடைய பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பாடலை நம்ம வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நம்ம இதை பாடுவோம். ஸோ மீண்டுமா அதற்கு முன்பதாக நான் இந்த கேள்வி உங்களுக்கு மறுபடியும் கேட்கிறேன். சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நீ தரித்து நில் என்று கட்டளையிட்டவர் யார்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்கு. நீங்க பார்த்து கொண்டு வாங்க. நான் அதுக்குள்ள இந்த பாட்டு நான் உங்களுக்காக பாட போறேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஸோ இந்த கேள்வி நீங்க எல்லாரும் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்து கொண்டே வருகிறீர்கள். தேங்க்யூ. அண்ட் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனையும் சந்திரனையும் பார்த்து தரித்து நில் என்று கட்டளையிட்டவர் யார்? ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸையும் நான் கொடுத்திருந்தேன், யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று. ஸோ நீங்க நிறைய பேர் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. God bless you. So encouraging to see so many of you are giving us the right answer. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசுவா, ஜாஷுவா இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நமக்காக கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அநேகர். அர்ஜுன், பிரதர் அர்ஜுன் ஏப்ரஹாம், பிரதர் மணி, சிஸ்டர் நந்தினி, பிரதர் மணி அகேன் திரும்ப அதே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பிரதர் ராஜசேகர், சிஸ்டர் ஃபெமிலியா, பிரதர் அஜின், மர்ஃபி குட்டன் அண்ட் so yes, I would like to congratulate all of you. நீங்க எல்லாரும் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. So God bless you. நீங்க இதுல இருந்து நாங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நீங்க எல்லாரும் வந்து ரெகுலரா பைபிள் படிக்கிறீங்கன்னு சொல்லி நாங்க இதுல புரிஞ்சுக்கிட்டோம். It is something great that you are talking to God and so will God talk to you. நீங்க நம்ம தேவனோடு கூட பேசும்போது மட்டும்தான் அவர் நம்ம கிட்ட பேசுவார். நம்ம அவர் பேசட்டும் சொல்லி வெயிட் பண்ணணும். God is never going to talk to us. Only we talk, அவரும் நம்ம கிட்ட பேசுவார்.
he's expecting us to talk to him. நம்ம எப்ப பேசுவோம், என் மகன் என்னோட மகள் எப்போ என் கூட பேசுவான்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் ஹோரேப் the name of a town or a mountain? ஓரேப் என்னும் பெயர் ஒரு நகரத்தின் பெயரா இல்லை ஒரு மலையின் பெயரா அப்படிங்கிறது தான் கேள்வி. சோ இந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்க யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் செய்யலாம். சோ என்ன கேள்வின்னு சொல்லி நான் இன்னொருக்கா சொல்றேன். ஹோரேப் என்னும் பெயர் ஒரு நகரத்தின் பெயரா இல்லை மலையின் பெயரா? இதுதான் கேள்வி. ஸோ நீங்க அதுக்கு ஆன்சர் வந்து எங்களுக்கு நீங்க தருவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் உங்களோட ஆன்சர்ஸ்க்காக. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி கொஸ்டின். இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீக் ஃபுல்லா நீங்க என் கூட இணைந்திருந்தீங்க, நிறைய கேள்விகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க எனக்கு கொடுத்தீங்க. மிகுந்த சந்தோஷம். இந்த நாள்ல இந்த ஹாஃப் அன் ஹவர் செஷன்ல உங்களை ரொம்ப வந்து நாங்க டயர்ட் பண்ணாம, உங்களுக்கு ரொம்ப அதிகமான வேலையை கொடுக்காம, சிம்பிளா ஈஸியா இருக்கணும், கிறிஸ்பா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். சோ இன்னொருக்கா நான் அந்த கேள்வி கேட்கிறேன். ஓரேப் என்னும் பெயர் நகரத்தின் பெயரா இல்லை மலையின் பெயரா? சோ அநேகர் நீங்க எங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. காட் பிளஸ் யூ. இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே, இந்த கேள்விகள் எல்லாமே வந்து நம்மளை இன்னும் நம்ம வந்து பைபிளோட நாலேஜை வந்து அதிகரித்து கொள்வதற்காக தான். ஸோ இட் இஸ் கிரேட் அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி தட் நீங்க எங்க கூட இணைந்திருக்கீங்க. ஸோ அநேக ப்ரோக்ராம்ஸ் வந்து எங்களுக்கு இந்த லைவ் செஷனுக்கு முன்பதாகவும் இந்த லைவ் செஷனுக்கு பிறகும் அநேக லைவ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மெசேஜஸ் அண்ட் வர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்காக இதில் டெலிகாஸ்ட் பண்ணப்படும். நீங்க எங்களோடு கூட அதையும் பார்த்து பயன்பெறும்படியா நான் உங்களை அழைக்கிறேன். இன்றைக்கான ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டை நான் உங்களுக்கு முக்கியமா வைக்க விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, போதகர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும் விசேஷமா. ஏன்னா போதகர்களுக்கு வந்து they are undergoing a lot of sufferings. சிலர் வந்து அவங்க வெளியில காமிச்சுக்கிறது இல்ல, சில பேர் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஸோ நீங்க அவங்களுக்காக விசேஷமான ஜெபங்களை ஏறெடுக்கணும். அது என்னுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கை. அவங்களுடைய குடும்பங்களுக்காக, அவங்களுடைய ஊழியங்களுக்காக, அவங்க செய்கிற அவங்களுடைய திட்டமிடுகிற எல்லா பிளான்ஸ்க்காகவும் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியா நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக விசேஷமா நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க, விச் இஸ் வெரி எசென்ஷியல். பிகாஸ் இப்போ நம்மளுடைய சூழ்நிலை உங்க எல்லாருக்கும் தெரியும். அநேக பாஸ்டர்ஸ் வந்து பர்சிக்யூட் பண்றாங்க. அவங்க தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும் படி அவங்க எழுந்து நிற்கும் போது அநேகர் அவங்களை வந்து ஏளனமா பேசுறாங்க. அது வந்து அவங்கள மட்டும் பாதிக்கல, அவங்களுடைய சபையை பாதிக்கிறது, அவங்களுடைய குடும்பத்தை பாதிக்கிறது, விசேஷமா அவங்க கூட ஐக்கியம் பட்டு இருக்கிற எல்லாரையும் அது பாதிக்குது. நம்ம ஃபேமிலியில நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தார் எவ்வளவு துடிச்சு போவாங்க. அதே மாதிரிதான் நம்ம பாஸ்டர்மார் ஒருவேளை அவங்க வந்து ஒரு சூழ்நிலைக்கு மேல வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு 2 வாட்டி சொல்லுவாங்க. அதுலயே நம்ம புரிஞ்சுட்டு அவங்களுக்காக ஜெபங்களை அதிகமாய் நம்ம செய்யணும். சோ இதுதான் இன்றைக்கான ஒரு ஜெபம். சோ நான் இதற்கு முன்பதாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். ஹோரேப் என்பது நகரத்தின் பெயரா இல்ல மலையின் பெயரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அநேகர் எங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்திருக்கீங்க. காட் பிளஸ் யூ. சோ நான் அந்த பெயர்கள் எல்லாம் மீண்டுமா உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். பிரதர் அர்ஜுன், Sister Familia, Brother Murphy, Sister Jenny, Sister Nandini, Brother Yuvaraj, இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் அநேகர் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்து கொண்டே இருக்காங்க. பிரதர் பிரபின், ஸ்பாலெக்ஸ், அகேன் பிரதர் ராஜசேகர், இவங்க எல்லாருமே வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாளுக்கான 5 questions வந்து we have come to the end of our show and end of this live session. நீங்க எங்களோடு கூட இணைந்திருந்த இந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு கரெக்டா டக்குன்னு நீங்க பதில் சொன்னீங்க. ஸோ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய அழகான கண்கள் வந்து நம்ம மேல பட்டனாலதான், நம்ம மேல இருந்தனாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய அழகான கண்கள், அந்த கண்களை நம்ம பார்க்கும் போதே நம்ம லைஃப்பை சரண்டர் பண்ணுங்கிற ஒரு ஏக்கம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த விதமான ஒரு லைஃப், அந்த விதமான ஒரு அர்ப்பணிப்பு நம்ம வந்து எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கணும். we should have the heart to give ourselves to God. ஸோ இந்த ஈவினிங்ல கூட நீங்க என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஆல் பிகாஸ் நீங்க எங்க கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. டோன்ட் ஃபர்கெட், நம்ம வந்து சண்டே அண்ட் மண்டே மீட் பண்ண போறோம். மண்டே வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட் உங்களுக்காக காத்து இருக்கிறது. நீங்க வந்து அந்த ஈவெண்ட்ல கலந்து கொள்ளும்படியா நாங்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதை விட இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த சண்டே நான் உங்களை 4 to 5 வித் ஸ்பெஷல் கெஸ்ட் நான் உங்களை சந்திக்க போறேன். அது என்ன ஸ்பெஷல் டேன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் மதர்ஸ் டே. ஸோ மதர்ஸ் டே நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்னு சொல்லி நீங்களும் வெயிட் பண்ணுங்க. ஆவலா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை எப்படி கொண்டு போறாரு தேவன் அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் என்னோட ஸ்பெஷல் கெஸ்டோட உங்களை சந்திக்க வரேன். ஸோ இப்போ ஒரு 2 வரிகள் அழகான கண்கள் என்னை கண்டதாலேன்னு சொல்லி பாடி நம்ம செபிப்போம். அழகான கண்கள் என்னை கண்டதா
தொடர்ந்து ஜெபம் செய்வோம். ஸோ நான் சொன்ன குறிப்பும் கூட பாஸ்டர்ஸ்க்காக நம்ம இன்னைக்கு விசேஷமா ஜெபம் செய்ய போறோம். நீங்களும் என் கூட இந்த ஜெபத்துல இணைந்திருங்க. மீண்டும் நம்ம சண்டே மீட் பண்ணலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேலைக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீங்க இம்மட்டுமா உங்களுடைய இரக்கம், உங்களுடைய கிருபை எங்க மேல வைத்தீங்க, அதற்காக எனக்கு நன்றி. Lord, you've been with us through this week and you've taken us such a long way that we could be with you every minute. நாங்க உங்களோடு கூட ஒவ்வொரு நிமிடத்தையும் ஸ்பெண்ட் பண்ணும்படியா நீங்க எங்களை அழைத்தீங்களே அப்பா, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உண்மை பற்றி அறிகிற அறிவுல, உண்மை பற்றி நாங்க கற்றுக்கொள்கிறத நீங்க எங்களுக்கு இன்னும் தேர்ச்சி அடைகிறதுக்கு நீங்க எங்களுக்கு இந்த லைவ் மூலமாய் நீங்க எங்களுக்கு ஒரு ஓப்பன் டோரை நீங்க கொடுத்தீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் இதன் மூலம் பயன்பெற்று வருகிறார்களே அப்பா, அவங்களெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்க செபிக்கிறோம். அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க இசப்பா, அவங்களுடைய பிள்ளைகளை, அவங்களுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் அப்பா, இதை இன்னும் அதிகமாய் உண்மையை பற்றி அறியாதவர்களுக்கு இதை பற்றி எடுத்து சொல்ல நீங்க அவங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம் இசப்பா. அப்பா, இந்த வேலையில கூட நாங்க விசேஷமா எங்களுடைய போதர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அவங்கள பற்றி ஒரு பாரம் உண்டு அப்பா. அவங்களுடைய குடும்பத்தை பற்றி எங்களுக்கு பாரம் உண்டு. நீங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும்படியா நாங்க கேட்கிறோம் ஏசப்பா. அநேக வேலைகளை அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க. அநேக சூழ்நிலைகள் அவங்களை சோர்வுக்குள் நேராய் நடத்துகிறது அப்பா. நீங்க அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் ப்ராஸ்பர் ஆகும்படி நாங்க செபிக்கிறோம் அப்பா. அவங்க எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் இயேசுவின் நாமத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்படியா நாங்க செபிக்கிறோம் அப்பா. நீங்க வழி நடத்துங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. விசேஷமா நாங்க கிரைஸ்ட் ஸ்கொயர் சேனலுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இசப்பா. டீமை ஆசீர்வதிங்க இசப்பா. இன்னும் அநேக பேருக்கு உங்களுடைய நாமத்தை அவங்க அறிவிக்கும்படி எடுக்கிற எல்லா ஸ்டெப்பையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்க, இதை கேட்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. இதன் மூலமா இல்ல the spirit of அப்பா, நீங்க ஹோலி ஸ்பிரிட் இல்ல கிரிய செய்யும்படியா நாங்க உங்களை அழைக்கிறோம் அப்பா. நீங்க பரிகாரி, இதை யார் பார்த்து கொண்டு அப்பா ஒருவேளை அவங்களுடைய பலவீனங்கள் மத்தியில இதை பார்க்கிறாங்கன்னா நீங்க அவங்களை ஹீல் பண்ணும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். யூ ஆர் அ ஹீலர், நீங்க எங்களோட கம்ஃபர்டர், நீங்க எங்களை பரிகாரி, நீங்க எங்களை தேற்றவாளனா இருக்கிறீங்கப்பா. நீங்க இந்த லைவ் மூலமாய் இசப்பா நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாலை வேலையில இசப்பா நீங்க எங்க கூட இருப்பதை கண்டு நாங்க சந்தோஷப்படுகிறோம் சுவாமி. இதப்பா மீதியா இருக்கிற எல்லா செஷன்ஸையும் நீங்க ஆசீர்வதிங்க இசப்பா. அதையும் அவங்க பார்த்து கண்டு மகிழ்ந்து இருக்க, சந்தோஷமா இருக்க நீங்க அவங்கள நீங்க இன்னும் உற்சாகப்படுத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் நாங்க இன்னுமா இருக்கிற திட்டமிட்டு கொண்டு இருக்கிற எல்லா பிளான்ஸையும் இயேசுவின் நாமத்துல அப்பா அது எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியா நீங்க எங்களுக்கு பலன் தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் இசப்பா. நீங்க எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க இசப்பா. எங்களுடைய வழிகள் எல்லாம் உங்களுக்கு பிரியமானதா இருக்கட்டும். நாங்க செய்கிற செயல் எல்லாம் உங்களுக்கு பிரியமானதா இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் நீங்களை பாதுகாத்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. இதுல விடை கொடுத்த அநேகர் இசப்பா இருக்காங்க, எங்களோட கூட இணைந்திருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாங்க. நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க இசப்பா. இன்னும் அவங்க அதிகமா வேதத்தை வாசித்து இரவும் பகலும் அதுல தியானம் செய்ய நீங்க அவங்களுக்கு பலனை கொடுங்க இயேசுவின் நாமத்தில். இது எல்லாவற்றையும் நாங்க கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் இசப்பா. உங்க நாமத்தினால நாங்க ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமென். Bye viewers, see you on Sunday by evening 4 p.m. till 5 p.m. okay? So அது வரைக்கும் have a great weekend. இன்னும் அநேக செஷன்ஸ் உங்களுக்காக இருக்கிறது, அதை நீங்க பார்த்து சந்தோஷப்படும்படியா நான் உங்களை அழைக்கிறேன். Bye bye.